பேர் ஜனார்த்தனன் சார், ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் 10 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். 4 டாபிக் மட்டும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன். முதல்ல நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? நேரம். மற்ற எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம்? விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் நேரத்தை விலை கொடுத்து வாங்கவே முடியாது இந்த உலகத்தில். ஏன்னா ஒரு நொடி கடந்து போயிடுச்சுன்னா அடுத்து நம்மளால வாங்க முடியாது. அப்படி நேரத்தை பற்றி இந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் நேஷனல் ஜியோகிராஃபிக், வைல்ட் லைஃப் இது மாதிரி எந்த சேனலை வேணால் எடுத்துக்கோங்க. அதில் எது வந்து முன்னாடி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருமை மாடு பைசன் வந்து வேகமாக போகும். பின்னாடி என்ன வரும்? சீட்டாவோ புலியோ இந்த மாதிரி ஏதாவது துரத்திக்கிட்டே போகும்ல. சீட்டா எவ்வளோ ஸ்பீடில் போகும் தெரியுமா உங்க எல்லாருக்கும்? நார்மலாக எடுத்துக்கோம், ஒரு 120 km/h ஸ்பீடு போகும். ஆனால் ஒரு பைசன் எவ்வளோ ஸ்பீடில் போகும்னா 30 - 40 தான் போகும். அப்போ 40 km வேகத்துக்கு/h போகிற அந்த எருமை மாடை சீட்டா எவ்வளோ நேரத்தில் ஈஸியாக அடிச்சிடலாம்? ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே வேகமாக 130 km டக்குன்னு ஓடி போய் அடிச்சிடலாம். ஆனால் அப்படி செய்யவே செய்யாது. ஏன் அப்படின்னா, அது சீட்டாவுடைய வெயிட் எவ்வளோ இருக்கும்? பைசனை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ போய் வேகமாக அடிக்கும் போது பைசன் என்ன பண்ணிடும்? ஒரே ஒரு தட்டு இப்படி தட்டுனுச்சுன்னா சீட்டா போய் அங்கே விழுந்துடும். அதனால ஓட விட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த சேனலில் வேணா பாருங்க, அது ஓட விட்டுக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும், ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கும். எப்போ அதோட ஸ்பீடு குறையுதோ, எருமை மாட்டோட ஸ்பீடு குறையுதோ, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல, அதாவது நொடிக்கும் குறைவான நொடியில வேகமாக போய் அதை அடிச்சு அங்கனே போடும். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். இப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் இப்போ நம்ம ஒரு 11th 12th ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போகும்போது நம்ம ஒரு இங்கிலீஷை நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது உங்களுக்கு ஃபியூச்சரில், இப்போ நான் என்னோட நண்பர் வந்து ஃபாரின்ல இருக்காரு, அவர்கிட்ட இன்டர்வியூவில் என்ன தம்பி உன்ட்ட கேட்டாங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, ரொம்ப பெருசான சொல்ல வந்திருக்கக்கூடிய 20 பேர்கிட்டையுமே நியூஸ் பேப்பரை கொடுத்துட்டாங்க. இதுல இருக்கிறத படிச்சு சொல்லுப்பா, இதுதான் அவங்க சொன்ன விஷயம். அங்க போனது எனக்கு ஐடி பத்தி கேள்வி கேட்பாங்கன்னு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே நியூஸ் பேப்பர் கொடுத்து அந்த 20 பேர்ட்டையும் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு என்ன அதை படிச்சு அதோட பேசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசக்கூடிய நபர் யாரா இருப்பாரு? வெளிநாட்டை சேர்ந்தவரா இருப்பாரு. முதல்ல உங்களுக்கு இங்கிலீஷ் தான் முக்கியம். நீங்க வந்து ஐடி வந்து அதை நாங்களே கற்றுக் கொடுத்துருவோம், 6 மாசத்துல நாங்களே கற்றுக் கொடுத்துருவோம். உங்களுக்கு கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நீங்க முதல்ல ஆங்கிலத்தில் யார் அந்த 20 பேர்ல ஒரு 2 பேர் மட்டும் நல்லா ஆங்கிலம் அந்த கரெக்டாக அந்த பேசேஜை படிச்சு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த 2 பேரை மட்டும் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆனால் அந்த 2 பேருக்கு ஐடியை பற்றி பேசிக் விஷயம் கூட தெரியல. மித்த 5-6 பேருக்கு அந்த ஐடியை பற்றி நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறாங்க. ஐடியில் நிறைய இருக்கு, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், செக்யூரிட்டி சிஸ்டம், இது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ மொழி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக நம்ம இதில் வந்து வெர்பல் கம்யூனிகேஷன், நான் வெர்பல் கம்யூனிகேஷன் நிறைய இருக்கு. ஒருத்தவங்களை பேசி எப்படி வெற்றி அடைகிறது, பேசாம வெற்றி அடைகிறதுனால முதல்ல வந்து நம்ம நேரம் பத்தி தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து, ஒரு சின்ன பையன் வந்து ஒரு பைக்ல வேகமா போய்கிட்டு இருக்கு. ஒரு பையன் பின்னாடி ஒரு பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல அண்ணா சாலைங்கிற சென்னையில நிப்பாட்டிடுறாங்க. பையனை நிப்பாட்டிட்டு, தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டான். பேரை சொல்றான். பின்னாடி இருக்கிறவர் கேட்டோடனே அவனும் அவன் பேரை சொல்றான். அவங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேட்டு, அந்த பின்னாடி இருக்க பையன்ட்டு அவங்க அப்பா என்ன பண்றாருன்னு, நான் வந்து எங்க அப்பா வந்து செக்ரட்டரியேட்ல வேலை செய்யறது. செக்ரட்டரி நீ என்னவா இருக்காரு அப்படின்னு கேட்டோடனே, செக்ரட்டரியேட்ல எங்க அப்பா வந்து பொதுப்பணித்துறையில இருக்காரு. சரிப்பா, பொதுப்பணித்துறையில என்னவா இருக்காரு அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கறாங்க. ஐயா 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 பணிகிறான். அவன் பணிகிறத பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் இருக்கவங்க, டேய் பயப்படாரா சொல்றா, அமைச்சரா இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அவன் பதறி போய் அங்க இருக்கவங்க, என்ன இருப்பாங்க அப்பா என்ன கருணாநிதி சார் அப்படின்னு சொன்னோடனே அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷனே அதிர்ந்துருச்சு. அதிர்ந்து இங்க நடந்தது எதையும் வீட்டுல போய் சொல்லிடுறாப்பா அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாங்க. ஆனா ஒரே ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து நடந்து போ, இந்த வண்டியை வந்து தள்ளிட்டு போ தம்பி அப்படின்னு. போலீஸ் ஸ்டேஷனே பதறுது. மொத்த போலீஸ் ஸ்டேஷனே இங்க இருந்து வேற எங்கேயும் மாத்த போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல திடீர்னு போன் கால் வருது. ஹலோ அப்படின்னு கரகர குரல், காந்த குரல்ல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசுறாங்க. நீதான் என் பையனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து நடந்து வர சொன்னீங்கன்னா எல்லாரும் பதறாங்க. போலீஸ் ஸ்டேஷனே அங்க இருந்து அங்க ஷிஃப்ட் ஆகும் போது எல்லாரையும் மாத்த போறாங்க, சஸ்பெண்ட் பண்ண போறாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் அவர் சொன்னாரு, எப்போதுமே தன்னுடைய தவறுக்கு வந்து பொறுப்பேற்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்.
அப்ப அந்த பையன் சொல்லியிருக்கான், நான் செஞ்சது தப்பு சார், எனக்கு அந்த தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லப்பட்ட பையன் தான் பின்னாடி தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இன்றைய தமிழக மாநில முதலமைச்சராக கூட மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து உங்களில் ஒருவன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல அதை குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க அதனால வாய்ப்பு கிடைச்சா அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி படிங்க. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ வந்து நேரம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பணிவு. நம்ம வந்து ஒரு பையன், நீ சாதாரண ஒரு எம்எல்ஏவோட பையனே, நான் எங்க அப்பா யாருக்கும் காலரை தூக்கக்கூடிய நேரத்துல ஒரு அமைச்சரோட பையன் வந்து நான் செஞ்சது தப்பு சார், எனக்கு தண்டனை கொடுங்க சார் சொல்லி நடந்தே இங்கிருந்து வீட்டுக்கு கோட்டூர்புரத்துக்கு போயிருக்காரு. அப்படிங்கும் போது அவருடைய தலைமை பண்புகளை நம்ம கத்துக்கணும். 2 விஷயம் நம்ம ஒண்ணு நேரம் சொல்லிட்டேன், 2வது பணிவு சொல்லிட்டேன். 3வது, ஒரு இடத்துல ஒரு ராஜா ஒரு போட்டியை வைக்கிறாரு. என்ன போட்டியை வைக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோட்டை இருக்குது, இங்க வந்து கரை இருக்குது, இடையில வந்து ஆறு. அந்த ஆறுல வந்து விஷ பாம்பு, முதலை, இந்த மாதிரி கொடூரமான எல்லா விஷ ஜந்துக்களும் அதுல இருக்குது. ராஜாவுடைய ஒரே வேண்டுகோள் என்னன்னா, இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு யாராவது ஒரு ஆண் மகன் இங்க இருந்து அங்க போகணும். அதான் அதனுடைய போட்டி. அந்த போட்டி இருக்கும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்குள்ள விஷம் இருக்குது, பாம்பு இருக்குது, எப்படியாவது ஒரு நாள் நம்ம சாகதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அந்த போட்டிக்கு வரல. போட்டிக்கு வராத போது அவரை சொல்றாரு, ஃபர்ஸ்ட் சொல்றாரு, என்னோட அரண்மனையை கொடுத்துறேன் அப்படின்றாரு. ஒருத்தங்க வரல, தன்னோட வீடை கொடுக்குறேங்கிறாரு, எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிறாரு, சொத்துக்களை கொடுக்குறேன், கடைசியா தன்னோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணி தரேங்கிறாரு. இந்த கோட்டைக்கே நீதான்டா அதிபதி அப்படிங்கிறாரு. யாருமே எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, எதுக்கு நம்ம உயிரை விடணும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு பையன் திடீர்னு குதிச்சு அலையில அப்படியே அங்க போய் ஒரு மணி நேரம் பயணம் பண்ணி போய் ஏறி அங்க நின்ன உடனே ராஜா கூப்பிட்டு, தம்பி நீ பொண்ணை எடுத்துக்க அப்படிங்கிறாரு. அவர் வேண்டாம் சார் அப்படிங்கிறான். பொண்ணை வேணுமா அப்படிங்கிறது, ஏன்னா இவ்வளவு தூரம் வந்தா என் பொண்ணு வேணாம். சரி, அரண்மனை உனக்கு வேணுமா? வேண்டாம் சார். சரி, என் சொத்துக்கள்லாம் வேணுமா? வேண்டாம் சார். இப்போ உனக்கு என்னதாண்டா வேணும்? அப்படி என்னை யார் தள்ளி விட்டான்னு முதல்ல கண்டுபிடிங்க. அப்படி யாரும் ஒருத்தன் தள்ளி விட்டுருக்கான். தள்ளி விட்டோடனே அது அப்படியே போய் அடிச்சு வந்தோடனே, அது போல் நம்மளை சில பேர் வந்து நம்ம பாட்டுக்கு ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது யாராவது டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. அப்படி டிஸ்டர்ப் பண்ணும்போது நம்ம ஒரு பெரிய உயரத்துக்கு வந்துடுறாங்க. அதனால வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு தவறுகள், சிறு அந்த பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்ள நம்ம கற்றுக்கொள்ளணும். அதற்கு வந்து நல்ல பண்பாளர்கிட்ட நீங்க பழகணும். எப்போதும் ஒரு ஆசிரியர் வந்து எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முசோலினி அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு இடத்துல போர் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருமே காலி பண்ணிடுவாங்க. முதல்ல அங்க போனோடனே அவன் யாரு, முதல்ல அவனை தூக்குங்க, எவ்வளவு பெரிய பீரங்கி வெப்பன்ஸ் எவ்வளவு இருந்தாலும் அதை காலி பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாரு. அப்படி இருக்கும்போது அவர் தளபதி வந்து சொல்றாரு, சரி ஒரு இடத்துல மட்டும் எங்களால எதுவுமே செய்ய முடியல, அங்க வந்து இருக்கிறோம். முசோலினி கேட்ட, வாட் இஸ் அவன் யார் முதல்ல அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, டீச்சர். தென் ஹி இஸ் எ டீச்சர். ஒரு 60 வயசு 70 வயசு ஒரு டீச்சர் மட்டும் தான் சார் இருக்கான், அவன்கிட்ட வெப்பன் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனா எங்களால அவனை எதுவுமே செய்ய முடியல. அப்படின்னா சிந்தனை வந்து யாருக்கு அதிகமா இருக்கு? ஹிட்லர் இவ்வளவுதான் இருந்தாரு. ஹிட்லரை பத்தி போதிக்க கூடாதுன்னு ஒரு சில தர்மங்கள் இருக்கு, நான் அதை தாண்டி சொல்றேன். இவ்வளவுதான் இருப்பாரு, ஜஸ்ட் இப்படி தன்னா போய் கீழே வந்து செத்துருவாரு. ஆனா ஹிட்லர் வந்து போய் சாகுங்கடான்னா போய் அங்கே குதிச்சு செத்துருவாங்க. அதற்கு காரணம் அவருடைய அறிவு தான். ஜஸ்ட் இப்ப நீங்க ஹிட்லரை தள்ளினீங்கன்னா கீழே விழுந்து இறந்துருவாரு. ஆனா 200 பேர் கப்பல் நின்றுட்டு குதிடா அப்படின்னா குதிச்சிருவாங்க, அப்படி செத்துருவாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய அறிவையும் ஞானத்தையும் எல்லாத்தையும் பெருக்கிக் கொள்ளும் போது நீங்க வந்து எளிதா வெற்றி பெறலாம். இந்த ஒரு அருமையான வாய்ப்பை வந்து சார் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இந்த புத்தகத்தில் நம்ம வந்து போட்டிருக்கோம். மிஸ்டர் ஜனா இது என்னுடைய 2வது புத்தகம். குழந்தைங்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எல்லாருக்கிட்டையும் இந்த புத்தகம் போய் சேரணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். சார் தான் இதற்கான அணிந்துரை எனக்கு கொடுத்துருக்காங்க. எங்க விழாவில் கூட நிறைய விஷயங்கள் சார் வந்து என்கிட்ட பேசி எத்தனையோ பேரை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும், தன்னுடைய அம்மா அப்பா வந்து நம்மளை உருவாக்கணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அவன் நம்மளுக்கு ஏதாவது செய்ய மாட்டானா? நாளைக்கு வந்து நம்ம கல்யாணம் ஆகி ஏதோ ஒன்று செய்வான், நம்ம முடியாம இருக்கும்போது ஏதாவது செய்வாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா என் வாழ்க்கையில எந்த ஒரு ஆசிரியரும் இவன் வந்து நமக்கு பெரியானதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறான்னு எந்த ஆசிரியரும் நினைக்க மாட்டாங்க. அது காசு கொடுத்து பண்றவங்களா இருந்தாலும் கூட சொல்றேன், அப்படி நினைக்கவே மாட்டாங்க. ஆனா காசும் வாங்காம எதுவுமே பண்ணாம தன்னுடைய உழைப்பு இளைஞர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நம்ம புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை நான்